துதி கனம் மகிமை உண்டாவதாக. அன்பான யூடியூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் நண்பர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்திலே தேவக்கரம் ஊழியங்கள் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறேன். சென்னை வண்டலூர் சூழிலிருந்து இந்த நாளில் தியானத்திற்கு நேராக நாம் வேதத்தை தியானிக்கலாம். இனி தீங்கை காணாதிருப்ப என்கிற தலைப்பிலே நாம் தியானம் செய்ய போகிறோம். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் செப்பனியா 3:15. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து இனி தீங்கை காணாதிருப்பாய் என்று அவர் சொல்லும் வார்த்தையை நாம் கவனித்தால், அதுவரை நீங்கள் தீங்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பது தெளிவாகிறது. தீங்கு, பிரியமானவர்களே, தீங்கு என்பதாக இருந்தாலும் அல்லது தேவ பிள்ளைகள் வேதனைப்படுத்தக்கூடிய எதுவாக இருந்தாலும் அதுவாகவே எதுவும் வருவதில்லை. அவைகள் வருவதற்கான வழிகள் அந்த மனிதன் இடத்திலோ அல்லது அந்த ஜனங்கள் இடத்தில் இருந்தால் மட்டுமே வரும். அப்படியானால் இனி தீங்கு வராமல் காத்துக் கொள்வது எப்படி என்பதை நாம் பார்ப்போம். தீங்கு நமக்கு எப்படி வருகிறது என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, கர்த்தர் நம் நடுவில் இல்லாதிருந்தால் தீங்கு நமக்கு வரும். பாகம் 31:17 அந்நாளிலே நான் அவர்கள் மேல் கோபம் கொண்டு அவர்களை கைவிட்டு என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன். அதனால் அவர்கள் பட்சிக்கப்படும்படி அநேக தீங்குகளும் இக்கட்டுகளும் அவர்களை தொடரும். அந்நாளில் அவர்கள் எங்கள் தேவன் எங்கள் நடுவே இராததினால் அல்லவோ இந்த தீங்குகள் எங்களை தொடர்ந்தது என்பார்கள். இரண்டாவதாக, கர்த்தரை நினையாமல் அவரை மறந்து விடும்போது தீங்கு நமக்கு வருகிறது. உபாகம் 32:18 முதல் 23 வருஷம் வரை நீங்கள் பார்க்கலாம். மூன்றாவதாக, விக்கிரக ஆராதனை செய்யும்போது தீங்கு நமக்கு வரும். 1 ராஜாக்கள் 9 வருஷங்களை பார்க்கும்போது, அதற்கு அவர்கள் தங்கள் பிதாக்களை ஏத்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின தங்கள் தேவனாகிய கர்த்தரை விட்டு வேறு தேவர்களை பற்றி கொண்டு அவர்களை நமஸ்கரித்தும் செய்தபடினால் கர்த்தர் இந்த தீங்கையெல்லாம் அவர் மேல் வரப்பண்ணினார் என்று சொல்வார்கள் என்றார். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனம், புகழ், துதி, நேரம், வேலை, பணம் வேறொன்றுக்கும் கொடுப்பது அது விக்கிரக ஆராதனை. அடுத்தபடியாக, கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதை வெறுக்கும் போது தீங்கு வரும். எரேமியா 6:19 பூமியை கேள், இந்த ஜனங்களின் வார்த்தையை கேளாமல் இருந்து என் நியாயப்பிரமாணத்துக்கு செவி கொடாமல் அதை வெறுத்து விடுகிறார்கள். அவர்கள் மேல் நான் அவர்கள் நினைவுகளின் பலனாகிய தீங்கை வரப்பண்ணுவேன் என்று சொல்லி பார்க்கிறோம். தீங்குக்கான வழிகள் என்ன? தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்ப வேண்டும். யோனா 3:10 அவர்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்கள் கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வன் என்று சொல்லி இந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக, கர்த்தரை எப்பொழுதும் நம்முடன் இருக்க செய்ய வேண்டும். செப்பனியா 3:15 கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். 2 நாளாகமம் 5:15 வசனங்களை பார்க்கும்போது, அப்பொழுது தேவனுடைய ஆவி ஓதேதின் குமாரனாகிய ஆசாரியன் மேல் இறங்கினால் அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா, பென்யமீன் கோத்திரங்களின் சகல மனுஷரை கேளுங்கள். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டு அவர் உங்களை விட்டு விடுவார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆதியாகமம் 39:2-3 வசனங்களை பார்க்கும்போது, கர்த்தர் யோசேப்போட கூட இருந்தார். அவன் காரிய சித்தனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமான் வீட்டில் இருந்தான். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்கப்பட என்று அவன் எஜமான் கண்டு என்று சொல்லி பார்க்கிறோம். மூணாவதாக, தீங்கு வராமல் இருப்பதற்கு நாம் தேவனிடம் ஜெபிக்க வேண்டும். 1 நாளாகமம் 4:10 யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு கூட இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடியாதீர் என்னை விலக்கி காத்துடன் வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். பிரியமானவர்களே, தீங்கு வராமல் இருக்க கர்த்தர் நம்மை பாதுகாப்பு. ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, வசனத்தை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன். தேங்க்யூ.